ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். யாரும் நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆதிக்கால மனுஷங்கள் எல்லாமே மானை வேட்டையாடி, புளியை வேட்டையாடி, இந்த மாதிரி மிருகங்களை வேட்டையாடி அதோட உணவுகளை தான் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நாளடைவில் தான் அவங்க நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட குக்கிங் சமையல் முறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு, கொஞ்சம் எவல்யூஷன் ஏற்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ நம்ம வேறு லெவல் டெக்னாலஜியில் குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் இந்த காலத்தில் நெருப்பு கண்டுபிடிச்சி அவ்வளோ பெரிய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாலுமே சிலர் பார்த்தீங்கன்னா ரா ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா அப்படின்னு போய் கேட்டால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ட்ரெண்டை கொண்டு வராங்க. ஸோ மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகளையும் பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தான் அதிகமாக நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக கேலரிஸ் அதில் இருக்குது. ஸோ அது நம்ம அப்படியே குக் பண்ணாமல் சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அதில் அதிகமாக எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிலீவ் வச்சுருக்காங்க. இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டு பச்சையான மீட்லாம் சாப்பிட்டு ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி தான் நம்ம இப்போ உணவை சமைத்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போய் ரா ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு இருந்தால் நம்ம உடம்பு அதுக்கு எவ்வளோ தூரம் ஒத்துழைக்கும். ஸோ இந்த ரா ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆயுர்வேதத்துலேயும் சரி, ஒட்டுமொத்த அறிவியலையும் சரி, பச்சை காய்கறிகள் அப்படிங்கிறதுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. பச்சையா பழங்கள்லையும் நட்ஸ் மட்டும்தான் பச்சையா சாப்பிடணும். காய்கறிகளையும் இல்லை மீட்டையும் நம்ம பச்சையா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனால பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ உணவை சமைச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூடான உணவை, அதுவும் கொதிக்கிற மாதிரி உணவு இல்லாமல் கொஞ்சம் சூடான உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியில் இருக்கிற டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது செரிமான மண்டலம் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கட்டில் நல்ல பிளட் சப்ளை போகி எக்ஸ்க்ரீஷனுக்கு நல்ல வழி வகுக்குது. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குக்டு ஃபுட் சாப்பிட்றது மூலியமாக நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸும் எல்லா வகையான விட்டமின்ஸும் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்கிற எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் இதுவே பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடில் தான் அதிக அளவில் வைட்டமின்ஸும் அதிக அளவில் மினரல்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதில் தான் அதிக அளவில் இருக்குது. இப்போ பச்சை காய்கறிகளையே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றில் கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன், அதாவது மழை பொழியும் காலம், இந்த மாதிரி மான்சூன் சீசன் எல்லாம் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை கண்டிப்பாக குக் பண்ணி தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய எல்லா வகையான ஃபுட் ஐட்டம்ஸுமே கொஞ்சம் வார்மராக இருக்கணும், கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சம்மர் சீசனை கம்பேர் பண்ணும்போது மான்சூன் சீசனில் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் வீக்கராக தான் இருக்கும். ஸோ அதனால அந்த டைமில் நம்ம வார்ம் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம டைஜஷன் கரெக்டாக பக்காவாக நடந்து அதனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன் சீசனில், அதாவது இந்த மழைக்காலம், பனிக்காலம், இந்த மாதிரி சீசனில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட லெவல் அதிகமாக இருக்கும். வைரஸ் ஆகட்டும், பாக்டீரியாவாகட்டும், அந்த நேரங்களில் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம சூடாக இல்லாமல் ரா ஃபுட் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வைரஸ் பாக்டீரியா தொற்றுக்கள் அதிகமாக ஏற்படும். ஸோ அடுத்ததாக நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கு போகலாம். எப்போது நம்ம குக் பண்ண ஆரம்பித்தோம், இந்த குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ மனிதர்கள் கொண்டு வந்தாங்க? நம்மளோட மனிதர்களோட வரலாற்றிலேயே குக்கிங் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதனால தான் மனிதர்கள் இவ்வளோ காலம் வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் இவ்வளோ நாள் வந்திருக்கவே வந்திருக்காது. டைனோசஸ் மாதிரி அதுவும் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற பல தொல்லியல் ஆய்வாளர்கள், அறிவியல் அறிஞர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குக்கிங்னால நிறைய நன்மைகள்லாம் வந்திருக்கு. நம்ம ஆதிகால மனுஷங்கள், அதாவது குக்கிங்கே தெரியாமல் சும்மா ரா ஃபுட்ஸை, ரா மீட்ஸை சாப்பிட்டு இருந்தபோது 50% பெண்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் அவங்களோட மென்சுரல் பீரியட்ஸில் இந்த கரு உருவாகிறது, கரு நல்லா வளருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால தான் குக்கிங், ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரீசெண்டாக நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த ஃபயர் அப்படிங்கிற விஷயம், குக்கிங் அப்படிங்கிற விஷயம்
5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குக்கிங் பண்றவங்களுக்கு மூளை கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் அவர் தொல்லியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச ஒரு விஷயமாவும் அவர் கருதுறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பச்சையா சாப்பிடக்கூடிய உணவு வகைகளும் மனிதர்களுக்கு ஏற்றது கிடையாது. மனிதர்களுக்கு அது ஏற்றது அப்படின்னா நம்மளோட ஆதிகால மனிதர்கள் முன்னோர்கள் குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதோட தேவை அறிஞ்சுதான் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. ஸோ இனிமேலாவது இந்த ட்ரெண்டு பச்சை உணவு வகைகள் தான் சாப்பிடணும், பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபுட் சாப்பிட்டா தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் மனிதனோட உடலுக்கு ஏற்றது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கேள்வியாக கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.